வெல்கம் பேக் டு பிரியாணி குடும்பம். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு நான் வீட்டில் லட்டு பாப்பா இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கேட்டேன். ஸோ அவளுக்காக நான் செஞ்சது தான் ஒரு vlog எடுத்திருக்கேன். இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறது சாதாரண வேலையில் கொஞ்சம் டீடியஸான ஜாப் தான். ஏன்னா கொஞ்சம் வேலை இழுக்கும். பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் என்ன ஐட்டம் செய்ய போகிறோம்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நைட்டே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா சமோசா, அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இருக்கு இல்லையா, அதுக்கு நாங்கள் ரெடிமேட் ஷீட்லாம் வாங்கலை. ஸோ வீட்லேயே தான் நாங்கள் செஞ்சேன். இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் செஞ்சப்போ எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கு மைதா மாவு சேராது. ஸோ எல்லாமே இந்த சமோசாவும் சரி ஸ்ப்ரிங் ரோலும் சரி எல்லாமே நான் கோதுமை மாவுலேயே செஞ்சு எடுத்துட்டோம். ஸோ காலையில் மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அது ரெடி பண்ணி வச்சோம். ஃபில்லிங்கே பார்த்திங்கன்னா 4 வகையான ஃபில்லிங்கு. சமோசாக்கு பார்த்திங்கன்னா ஸ்குவிட் ஃபில்லிங்கு, அதாவது கனவான்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு நாங்கள் ஃபில்லிங் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோலுக்கு கிராப் இருக்கு இல்லையா, நண்டை வேக வச்சு அதில் இருக்க சதையை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கு ஒரு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அது தனியாக ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உன்னக்காயன்னு சொல்கிற அந்த ஸ்வீட்டுக்கு கோகனட் ஃபில்லிங். அப்புறம் அது போக இந்த கட்லேட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃபில்லிங் ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் எல்லாம் ஷேப்பும் பண்ணி எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு நாங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே நம்ம பண்ணக்கூடாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 2 மணி நேரம் வெளில வச்சிடணும். அது ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சட்டி வச்சுட்டு முதல் இனிப்பு, அதாவது உன்னக்காயா அப்புறம் நேந்திரம் பழம்பொரி, இது ரெண்டுமே இனிப்பு ஐட்டம். ஸோ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வரிசையாக சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், அப்புறம் கட்லேட்டுன்னு சொல்லி வரிசையெல்லாம் பண்ணோம். அது கூட ப்ரான் வடையும் வறுத்தெடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த காய்போலாங்கிற இந்த மலபார் டிஷ் செஞ்சோம். இதுவும் ஈஸியாக ரெடி பண்ணுறது தான். இது போக நோம்பு கஞ்சி, தறி கஞ்சி, அப்புறம் மொஹபத் கா ஷர்பத்து, அப்புறம் இந்த சாலட் அதுவும் ரெடி பண்ணோம். எல்லாம் ரெடி பண்ணி 6 மணிக்கு டான்னு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு.